வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து இப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ வீடியோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் -0.5 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 35 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. ஃபஸ்ட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஃப்ளிக்கர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்ட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இன்னொன்று கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். இப்போ கீழே இருக்க ஃப்ரேம்லையும் சேம் அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கிராப் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோவுக்கும் செட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டும் தேவையான செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கை ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே மேலே ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதில் ஃப்ளிக்கர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஆர்ட் எஃபெக்ட் வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து அந்த டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து மேலே இருக்க அந்த ஃப்ரேமுக்கிட்டே இந்த மாதிரி கரெக்டாக வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாலே உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.